ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சீஸ் கட்லெட். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்னிலிருந்து என் பசங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் மீட்டம் இங்கே பெங்களூரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் கேட்டுட்டு போயிருக்கிறாங்க. அவனுக்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு. அதனாலே சரி வந்து சாப்பிடுவான்னு சொல்லி இப்போ செஞ்சேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு. அது நல்லா மசிச்சு விட்டுட்டு நான் 2 ப்ரெட்டு எடுத்திருக்கேன். 2 ப்ரெட்டையும் பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு அதுவும் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஜாஸ்தி போட்டால் வடை வராது. அது கட்லெட் பண்ணும்போது வராது. அதனால் கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்னதாக. அதுவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், ஒரு ½ ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கொஞ்சம் கரம் மசாலா, எல்லாம் போட்டு இது சீஸ், மெயினாக சீஸ் தானே, சீஸ் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 சீஸ் எடுத்திருக்கேன். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையாலவே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் ஸ்பூனில் செய்கிறேன். கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 முட்டை வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. 2 முட்டை வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ரெட்டோடது இது தூள், ப்ரெட்டோட பொடியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி ஃபஸ்ட்டு முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டில் நல்லா ஃபுல்லாக அது மேலே படுற மாதிரி நல்லா போடுங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா படுற மாதிரி போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற முடியும் வெயிட் பண்ணுங்கள். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உடையாமல் வரும்.